புகழ் வணக்கம் புகழ் வணக்கம். நாம் தமிழரின் புகழ் வணக்கம். தமிழ் தேசிய போராளி நமது தாத்தா கலிய பெருமாளுக்கு புகழ் வணக்கம் புகழ் வணக்கம். நாம் தமிழரின் புகழ் வணக்கம். புகழ் வணக்கம் புகழ் வணக்கம். சமூக நீதி பெருங்காவலர் தாத்தா ஆணை முத்து அவர்களுக்கு புகழ் வணக்கம் புகழ் வணக்கம். நாம் தமிழன் புகழ் வணக்கம். புகழ் வணக்கம் புகழ் வணக்கம். சமூக நீதி போராளி தாத்தா இளைய பெருமாள் அவர்களுக்கு புகழ் வணக்கம் புகழ் வணக்கம். நாம் தமிழன் புகழ் வணக்கம். மக்களே போராடிய எழுச்சிமிகு போராட்டங்களின் விளைவால் மாநில அரசுக்கு எதிரான உணர்வுகள் எழத் தொடங்கவே மாநில அரசு வேறு வழியின்றி சட்டம். அப்படி வாழ்ந்த தமிழினம் கையது கொண்டு மெய்யது பொறுத்து ஏன் வாழ்ந்தது? அவர்களை வதம் செய்ய வேண்டும் என்று புறப்பட்ட தாத்தாக்களுக்கு இப்போது மலர் வணக்கம். புகழ் வணக்கம் புகழ் வணக்கம். ஜெய் பீம். நாம் தமிழரின் புகழ் வணக்கம். தமிழ் தேசிய போராளி நமது தாத்தா கலிய பெருமாளுக்கு புகழ் வணக்கம் புகழ் வணக்கம். நாம் தமிழரின் புகழ் வணக்கம். புகழ் வணக்கம் புகழ் வணக்கம். சமூக நீதி பெருங்காவலர் தாத்தா ஆணை முத்து அவர்களுக்கு புகழ் வணக்கம் புகழ் வணக்கம். நாம் தமிழன் புகழ் வணக்கம். புகழ் வணக்கம் புகழ் வணக்கம். சமூக நீதி போராளி தாத்தா இளைய பெருமாள் அவர்களுக்கு புகழ் வணக்கம் புகழ் வணக்கம். நாம் தமிழன் புகழ் வணக்கம். ஜெய் பீம். நாதனா ஜெய் பீம். ஜெய் பீம். உரைக்கு ஒன்போம். உரைக்கு ஒன்போம். சரி சரி சரி. உரைக்கு ஒன்போம். ஜெய் பீம். பேருண்மை தமிழக வரலாற்றில் எப்பொழுதும் ஒன்று நடந்து கொண்டே இருந்தது. எழுத்து சீர்திருத்தத்தை ஐயா ஈவே ராமசாமி நாயக்கர் தான் கொண்டு வந்தார் என்று திராவிட இயக்கங்கள் பெருமையோடு பேசும். ஆனால் குத்தூசி அவர்கள், தமிழினத்தின் பெரும் அறிவாளி குத்தூசி அவர்கள் தான் எழுத்து சீர்திருத்தத்தை கொண்டு வந்தார். அந்த பெருமையும் ஈவே ராமசாமி நாயக்கர் திருடிக் கொண்டார். புகழ் வணக்கம் புகழ் வணக்கம். புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம். புகழ் வணக்கம் புகழ் வணக்கம். சமூக நீதி போராளி ஐயா இளைய பெருமாள் அவர்களுக்கு புகழ் வணக்கம் புகழ் வணக்கம். புகழ் வணக்கம் புகழ் வணக்கம். புகழ் வணக்கம் புகழ் வணக்கம். புகழ் வணக்கம் புகழ் வணக்கம். சொன்னது போல தமிழரின் வீரத்தை, அறிவை, ஆற்றலை அனைத்தையும் திருடி தாங்கள் தான் இதை நிறைவேற்றிய இயக்க திருட்டு அரசியலின் ஒரு பாணி. அடையாளத்தை திருடுவது, அடையாளத்தை திரிப்பது, எங்கள் இன பெருமைகளை எல்லாம் திரித்து திருடுவது திராவிடத்தின் இயல்பு. அப்படித்தான்
ஐயா ஆணிமுத்தவர்கள் குரல் முரசு என்று இதழ் நடத்துகிறார். அந்த குரல் முரசு இதழில் இந்தியாவில் உருவாக்கப்பட்ட அரசமைப்பு சட்டம், இந்த அரசமைப்பு சட்டம் ஒரு மோசடியான சட்டம். அது பனியாட்களுக்கும் ஆரிய இந்துத்துவ இயக்கங்களுக்கு மட்டும்தான் துணையாக நிற்கும். ஆரிய